இந்த உலகம் பொல்லாத உலகமா இருக்கிறது. क्योंकि ये दुनिया बहुत ही बुरा दुनिया है இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. और इसमें बहुत सारे कुछ है. லிவிங் டுகெதர்னு சொல்றாங்க, लिविंग टुगेदर बोलते हैं, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்னு சொல்றாங்க, और फ्रेंड्स को बोलते हैं, ஹோமோசெக்சுவாலிட்டின்னு ஒன்னு இருக்குது, होमोसेक्सुअल होता है. இன்னும் நிறைய இருக்குது பாருங்க. ऐसा बहुत कुछ है. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. ये सब देखने के लिए बहुत अट्रैक्टिव रहेगा. இப்போ சுகர் டாடி அது ஒன்னு இருக்குது. अभी कुछ नया सा आ गया है. எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துக்கிறீங்க. पता है मे भी नहीं पता होगा. பாருங்க இதெல்லாம் இருக்குது. பலவிதமான பசி இருக்குது, பலவிதமான தாகம் तो இருக்கிறது. ऐसा कहीं कुछ भूख और प्यास है दुनिया में. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அடக்க ஆரம்பிக்கிறோம். तो ये सब आके हम आके देखते हैं, அடக்க ஆரம்பிச்சா முடிய மாட்டேங்குது. लेकिन कंट्रोल करते लेकिन होता नहीं है. நான் எதுவுமே பார்க்கவே மாட்டேன் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? हम कुछ भी नहीं देखूंगा ऐसा कोई बोल सकता है நம்ம क्या? இன்டென்ஷனலா பார்க்கலனா கூட கண்ணுல தெரியுது, அதெல்லாம் படுது. हम लोग आके नहीं देखेंगे लेकिन हमारे आंख में दिखता है. ஜீவன் வளர வளர பரிசுத்த வாழ்க்கை உண்டாகிறது. अब जीवन बढ़ते ही पवित्र होता है जीवन. ஜீவன் வளர வளர நமக்கு பசிதாகம் நீதியின் மேல அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. अब जीवन बढ़ते बढ़ते ही आती है. ஜீவன் வளர வளர பரிசுத்த வாழ்க்கை உண்டாகிறது. अब जीवन बढ़ते ही पवित्र होता है जीवन. ஜீவன் வளர வளர நமக்கு பசிதாகம் நீதியின் மேல அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. अब जीवन बढ़ते बढ़ते यीशु मसीह के ऊपर प्यास ज्यादा बढ़ने பாருங்க, लगता இந்த है. உள்ள இருக்கிற அந்த ஜீவனுக்கு ஒரு பசி இருக்கிறது. अब अंदर जो आत्मा है उसके लिए भी एक जीवन भूख है. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களால ஜெயிக்க முடியாத இந்த பாவத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி அடிக்க போறீங்களா? பிடிக்க முடியாத அளவுக்கு டயர்ட் ஆக போறீங்களா? இல்ல உள்ள இருக்கிற ஜீவனுக்கு உணவு கொடுக்க போறீங்களா? अब मैं आपसे कहता हूँ कि आप बाहर ही रहने वाले चीजों के लिए, आप मुसीबतों को देखने वाले, अंदर वाले जीवन को खाना देने वाले. உள்ள இருக்கிற ஜீவனுக்கு நலமான உணவை கொடுங்கள். आपके अंदर जो जीवन है उसके लिए आप अच्छा खाना दीजिए. இந்த பாவ பிரச்சனை ஜீவன் பார்த்துக்கொள்ளும். और इस पाप के मुसीबतों को वो जीवन देख இந்த लेगा. அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில என்டர் ஆக முடியாதபடி ஜீவன் பார்த்துக்கொள்ளும். अब इस गंदी चीजें जीवन में नहीं आने की तरह आपके अंदर जो जीवन है देख लेगा. இந்த ஜீவனுக்கு உரிய பசி என்ன? பசிக்கு என்ன உணவு கொடுப்பீர்கள்? अब ये इस जीवन के लिए आप क्या खाना दोगे? தேவனுடைய வார்த்தை என்கிற உணவை தர வேண்டும். परमेश्वर का वचन का भोजन आपको देना है.